உரிமையாளர் வீட்டில் இல்லாத நேரத்தில் விவசாய விளைவுகளை சமூக விரோதிகள் சேதப்படுத்தியதாக புகார். முரிக்காச்சேரி வெள்ளக்குன்னையில் தோமஸ் ஜார்ஜின் விவசாய இடத்தில்தான் விளைவுகள் சேதப்படுத்தப்பட்டன. முரிக்காச்சேரி வெள்ளக்குன்னையில் தோமஸ் ஜார்ஜின் விவசாய இடத்தில்தான் 4 வருடமான 54 தென்னைகள், 37 குறுமிளகு செடிகள், 6 ஜாதி மரங்கள் உட்பட உள்ளவைகள் சமூக விரோதிகள் வெட்டி சேதப்படுத்தியது. கடந்த மாதம் நாகாலாந்திற்கு பயணம் சென்றிருந்தார். கடந்த தினம் இவர் திரும்ப வந்தபோதுதான் விவசாய விளைவுகள் சேதப்படுத்தப்பட்டது கண்டது. காட்டு மிருகங்களின் தாக்குதல் ஏற்படாத வகையில் பல்வேறு இரும்பு கம்பிகள் பயன்படுத்தி இவர் இதை பாதுகாத்து வந்தார். சரியான முறையில் விவசாயம் செய்து வரக்கூடிய இவரின் விவசாய இடத்தில் ஒவ்வொரு வருடமும் நல்ல விளைவு கிடைக்கிறது. TXT வகையில் கூடிய 68 தென்னை நாற்றுகள் தான் தோமஸ் நட்டு வளர்த்தியது. கடந்த வருடம் இதுபோன்ற நாற்றுகளை சேதப்படுத்தப்பட்டதால் புதிய நாற்றுகள் വാങ്ങിதான் ഇവർ പാതുകാത്തു വന്നത്. ഇവയും തற்பொழுது സമൂഹ വിരോധികൾ சேதப்படுத்தியுണ്ട്. എന്റെ ചങ്ക് തകർന്നു പോയി. ഞാൻ ഒരാഴ്ചയോളം ഞാൻ എൻ്റെ എല്ലാ മാനസിക സ്ട്രെങ്തും നഷ്ടപ്പെട്ട് ഞാൻ വെറും കടന്നുറങ്ങി. ഭക്ഷണം പോലും കഴിക്കാതെ കടന്നുറങ്ങി. ഞാൻ ഇതിനിടയ്ക്ക് മുരിക്കാശ്ശേരി പോലീസ് സ്റ്റേഷനിൽ ഒരു സാറിനെ വിളിച്ചിരുന്നു. അദ്ദേഹത്തോട് ഞാൻ വരുമ്പോൾ എൻ്റെ സുഹൃത്താണ്. അദ്ദേഹത്തോട് പറഞ്ഞപ്പോഴും പറഞ്ഞു, ടോമി നമുക്ക് തെളിവില്ലാതെ ഒന്നും ചെയ്യാൻ പറ്റൂല. ഇപ്പം മുരിക്കാശ്ശേരി പോലീസ് സ്റ്റേഷനിൽ പേര് വെച്ച് തന്നെ കേസ് കൊടുത്തിട്ടുണ്ട്. എന്തായാലും എൻ്റെ മക്കളെ പോറ്റുന്ന പോലെ കയറ്റിക്കൊണ്ട് വന്നു. ഞാൻ ആത്മീയമായിട്ട് എൻ്റെ മനസ്സ് തകർന്നു പോയിട്ട് ഞാൻ 2 വട്ടം ആത്മഹത്യ ചെയ്യണം. എനിക്ക് കാരണം ആരും സപ്പോർട്ടില്ല. പോലീസിൽ നിന്നൊരു ഇത് കിട്ടുന്നില്ല. എല്ലാ പോലീസിനും തെളിവോടുകൂടി അല്ലല്ലോ കേസുകൾ പിടിക്കുന്നത്. നിരന്തരം എന്നെ മാനസികമായിട്ടും കഷ്ടപ്പെടുത്തി എന്നെ ഇതിൽ നിന്ന് ഓടിച്ചു വിടുക, അല്ലെങ്കിൽ ഈ പറമ്പിൽ നിന്ന് പോവുക, അല്ല ഒരാൾ പോലും പാട്ടത്തിന് എടുക്കുകയല്ലാത്ത രീതിയിലാണ്. ഇപ്പം തന്നെ 47 കൊടിയോ 57 കൊടികളോ ഈ 5-ാം തീയതിക്കുള്ളിൽ നശിപ്പിച്ചിട്ടുണ്ട്. ഓരോ തെങ്ങിൻ്റെയും നശിപ്പിച്ച് കളഞ്ഞതിന് തൊട്ടടുത്ത് നിൽക്കുന്ന ഓരോ കൊടിയും ഉണക്കി കളഞ്ഞിരിക്കും. ഒരു കൊടി, ഈ 2 കൊടി. ഇതിനേക്കാളധികം എനിക്ക് വന്നിരിക്കുന്ന മാനസിക ക്ലേശം അത് എനിക്ക് പറയാൻ പറ്റില്ല. ഞാൻ അത്രയും തകർന്നു പോയൊരു മനുഷ്യനാണ്. ஏராளமான குற்ற வழக்கில் உள்ள இந்த பகுதியை சேர்ந்த ஒரு நபர் தான் இதை சேதப்படுத்தி இருக்கலாம் என்று சந்தேகம் உள்ளதாகவும் காவல்துறையிடம் தெரிவித்துள்ளார். விவசாய சேதங்கள் ஏற்பட்டு மிகப்பெரிய பொருளாதார பாதிப்பு தான் இவருக்கு ஏற்பட்டுள்ளது. மனைவியும் குழந்தைகளும் வெளிநாட்டில் தான் வசித்து வருவது. சம்பவத்தில் முரிக்காச்சேரி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளதின் அடிப்படையில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நியூஸ் பீரோ ராஜகுமாரி.